வெளிக்கிறீங்களா, ஓடியாங்கன்னு கூப்பிடுறாரு. என்னடா ஓடியா இருக்குன்னு இந்த அம்மா போய் அவர் கூப்பிடுறான். அண்ணா எங்களை அடிச்சு போட்டு உள்ள கூப்பிட்டாங்கன்றாங்க. நான் வரவே இந்த பேரா கைட்டு கிடையாது. வந்தவாசி அருகே 3 ஜட்டி முகமுடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து கணவன் மனைவியை தாக்கி 6 சவரன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் பணம், இருசக்கர வாகனம் என அனைத்தையும் திருடிக் கொண்டு தப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உள்ள வந்து பார்த்து கைத்தை பிடிச்சி கைய வாயை கட்டி அப்படியே கைத்துல இருக்கிற சைன் ஆட்டுன்னு போட்டானுங்க சாமி. அண்ணாண்ட வீட்டுல ஒன்னா எங்க வீட்டுக்காரர் 3 பேரும் தடியால காட்டுறாங்க. சாமி ஒண்ணும் பண்ணாதீங்கன்னா நீ வாயை தந்தினா உன்னை தடியாலே அடிச்சிடு, நீ கம்பல கயிற்றுனாங்க. கம்பல கயிட்டு குத்துற சாமி, வேற ஒண்ணும் இல்ல சாமி. நம்ம போட்ட தரகாது. ஏய் எங்களுக்கு தெரிஞ்சு தாண்டி வந்துக்கிறோம், தகவலாம் வந்துக்கிறண்டி. நீ வாய் தரகாதிரி, வாய் தந்தினா தடியாலே அடிச்சிடுண்டி. நாங்க தகவலா தான் வந்துக்கிறோம், நாங்க இந்த வீட்டுக்கு தெரிஞ்சுதான் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான் சாமி. 3 பேர் சாமி. 2 பேரும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தானுங்க. ஒரு ஆளு மட்டும் வயிறு தொப்பத்தலைங்கன்னா ஜட்டி, ஒரு வெந்தய கலர் ஜட்டி போட்டுருந்தான், மாஸ்க் கை போட்டுருந்தான் சாமி. அவங்க பார்த்ததுமே நடுங்குது எனக்கு. அந்த தடி காமிச்சதுமே அவங்க மூஞ்சி கூட பார்க்க முடியல சாமி என்னால. கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல சாமி என்னால. அப்படி பண்ணிட்டாங்க சாமி. அவங்க வீரம் அவ்வளோ நேரம், 1 மணி நேரத்துக்கு எங்களை உள்ள பிடிச்சின்னு எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஆறாந்தாங்க சாமி வீட்டுல. அவங்க 3 தாலி கூட கைட்டு கூறினாங்க. நான் தாலியா அப்படி கைட்டே குத்துட்டேன் சாமி. இப்படியே கைட்டாதீங்க சாமி, எனக்கு எல்லாத்தையும் ஏற்ற முடியல, எனக்கு தாலி மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னேன் சாமி. நீ கைட்டுலன்னா உன்னை தடியாலே அடிச்சுடுனா அப்படியே பயந்துக்கிறேன். அவன் மூஞ்சி கூட பார்க்காத இப்படி குத்துட்டேன் சாமி. நான் தாலி கவுற வாய் இன்னாண்ட வந்து ஒருத்தங்கிட்ட குழுகுறான் பழகுது. அவன் என்ன சொன்னான்னு தெரியல, திருப்பணும் இந்தா போட்டுக்கோ அப்படியே போட்டுக்கணும் கூட சொல்ல, அப்படியே அந்த கையில குத்தான் சாமி. வாங்கின்னு போட்டா அப்படியே கத்தா தெருக்கு அந்த உள்ள தாப்பால் போட்டு ஒடியாண்டாங்க சாமி. வந்து அந்த அண்ணன் தான் வந்து எதிர்விட்டான். தரன்னு கத்தி கிடக்குறான். அவரு வந்து கது தந்தாரு. நீதான் சாமி எங்களுக்கு ஒத்தாசி பண்ணணும் சாமி. எங்களுக்கு யாருமே இல்லை சாமி, நாங்க யாருப்பட்டவங்க தான் சாமி. எங்களுக்கு நில நீர் எதுவுமே இல்லை சாமி. இந்த வீடு மட்டும் தான் இருக்கு சாமி. எங்களுக்கு எதுவுமே இல்லை சாமி. நான் 4 வருஷம் ஆகுது கூலி வேலைக்கு போய், இந்த ஏரி வேலைக்கு போய் தான் எடுத்து வரும் சாமி. அதனால நடக்க முடியாது, தனியா பேசிட்டு போகும் சாமி. என் பாத்துல நல்லா மாட்டேன் சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.